கிறிஸ்தலோடு இல்லை எல்லாருக்கும் இன்னைக்கு கருத்துக்குள்ள எப்போதும் சந்தோஷமா இருங்க. ஏசப்பாவை எப்போதும் விரும்புகிறாங்க. இன்னைக்கு கூட ஏசப்பா சொல்கிற வார்த்தைன்னா கனவை பெரிதாக்குங்கள். ஆமே. ஹாவ் அ பிக் ட்ரீம். ஆமே. உங்களுடைய கனவு எப்பவுமே பெருசாகவே இருக்கட்டும். ஆமே. சில பேர் சொல்லுவாங்க, சிம்பிளாக இருந்தால் போதும் என் வாழ்க்கை, இப்படியே சிம்பிளாகவே நான் வாழ்ந்துருவேன், இப்படி சிம்பிளாகவே நான் இருந்துருவேன். அப்படி இல்லை. என் சொந்தக்காரர் அடிக்கடி சொல்லுவார், நான் பெரிய வாகனங்களை வாங்குவேன், பெரிய வீடுகளை வாங்குவேன், வெளிநாட்டுக்கு நான் போவேன் என்று சொல்லி அவர் வாயில் இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லுவது உண்டு. ஆமீன். எப்படிப்பட்ட காரியங்கள் அவர் சொல்லும்போது நான் சில நேரம் நினைப்பது உண்டு, ஏன் இப்படி சொல்லுகிறார், இதை செய்ய முடியுமா அவருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவர் சொன்னபடியே அப்படியே காரியங்கள் அவருக்கு வரும் பாருங்க. ஆமேன். அதே போலதான் நம்முடைய கனவுகளை நாம் பெரிதாக்க வேண்டும். ஆமேன். நம்முடைய காரியங்களை பெரிதாக நாம் யோசிக்க வேண்டும். அப்பொழுது அந்த பெரிய காரியங்களை நாம் செய்ய முடியும். ஆமேன். ஏசப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை நீங்கள் கேட்க வேண்டும், பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். ஆமேன். குறித்தான நோக்கங்கள் பெரிதாக இருக்கட்டும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன். யோசேப்புடைய வாழ்க்கையில ஆண்டவர் காண்பித்த கனவு, அவனை குறித்து பெரிய கனவை ஆண்டவர் காண்பித்தார். சந்திரனும் சூரியனும் நட்சத்திரங்களும் அவனை வணங்கும்படியாக ஆண்டவர் காண்பித்தார். ஆமேன். பெரிய சொப்பனம் தான், பெரிய கனவு தான். ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை நமக்கு காட்டும் போது ஏன் நாம் சின்ன சின்ன காரியங்களை குறித்து திருப்தி அடைகிறோம்? பெரிய காரியங்களை யோசிங்க, பெரிய வார்த்தைகளை பேசுங்க. நிச்சயமாக இந்த பெரிய காரியங்களை உங்களை கொண்டு ஆண்டவர் செய்வார். ஆமேன். God bless you.